ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதித்யா டிவி அடடே ஷோ காமெடி கிங் லோகேஷ் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணன் நம்ம கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு. என்ன பேசுறாருன்னு மட்டும் வாட்ச் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. தம்பியை வந்து நிறைய வீடியோலாம் பார்த்துருங்க. சில வீடியோலாம் வந்து நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி டைமில் கரெக்டாக பையன் வந்து இருப்பான். அண்ணனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அண்ணன் பேர் லோகேஷ். அது வந்து ஒரு 1 மில்லியன் போயிருக்கு. ஐயோ, நல்ல வேலை நான் அதை பார்க்கல. ஹாப்பி பர்த்டே லோகேஷ் லோகேஷ், மே காட் பிளஸ் யூ லோகேஷ் லோகேஷ். அந்த பாட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம பொருளால் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வேணாம்னு நினச்சினா தம்பியோட விஷயம் தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஜாலியாக பண்ணுறதால நல்லாயிருக்கு. என்னன்னா வந்து உன்னை கலாச்சாரமே நீ வந்து அதை நிறைய பண்ணுற. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இவன் பேர் விஷ் பண்ணுன்றாங்க. ஆமாண்ணா. அதுக்கெல்லாம் நீ காசு வாங்குறீங்கன்னா அப்படி காசு கேட்டால் கண்டமேனிக்கு பேசுகிறாங்கண்ணா. என்னன்னு கேளுங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா செலவாகுங்கண்ணா. ஏசி ரூம் வேணும், பாட்டு பாடணும், ரெக்கார்ட் பண்ணணும், ரீசார்ஜ்லாம் பண்ணணும், டேட்டாலாம் வேணும். நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லுங்கண்ணா. ஆளுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அனுப்ப சொல்லி அண்ணன் இதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். 5000 10,000 கூட அனுப்புவாங்க. நீ பாடவே இல்லைன்னா இனிமே அண்ணா ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துறாரு. சரிண்ணா, நான் பாடலண்ணா. பட் நீங்கள் வந்து ஏதாவது கிடையாதுங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பா கேளுங்க, அவர் ஃப்ரீயாக தான் பண்ணிடுவாங்க. பட் ரொம்ப நெக்லாக பண்ணுறேன், சிம்ரா பண்ணுறேன்னா சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள் வேலையில் வந்து இவருன்னா கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு விஷயமா பண்ணுறாரு. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு போது நீங்கள் அதை வந்து பே பண்ணி வாங்குறது தப்பு இல்லை. ஸோ இருக்கிறவங்க பே பண்ணி வாங்க, இல்லாதவங்க ஹெல்ப்பாக கேளுங்க. இல்லாதவங்க முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி தருவார். பாட்டு பாடுறத குறைக்கணும்னா அண்ணன் கூட காமெடியில் ஏதாவது அண்ணன் சான்ஸ் கொடுத்தாருன்னா பாட்டு பாடுறதை குறைச்சிடலாம். அண்ணனுக்கு ஒரு ரெக்வஸ்ட். பட் கூட சீக்கிரம் இவரும் டிவியில் படத்துலலாம் வருவார். வாய்ப்புகள் நிறைய வரும். பண்ணிகிட்டே இருக்கு. தேங்க்யூ லோகேஷ் அண்ணா, தேங்க்யூ. உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. நல்லா